நம்ம ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த கை இப்படி வச்சீங்க என் பக்கமா. ரைட். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் இருவராக இணைந்து உடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகன் பால் சிதம்பரத்தை நீர் அறிவீர் ராஜா. உம்முடைய கரம், உம்முடைய நேசக்கரம், உம்முடைய அன்பின் கரம், உடைய அபிஷேகத்தின் கரம், உடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே நீட்டி இருக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே மகளோடு நீர் இந்த ராத்திரி வேலை தொடர்ந்து பேசும். மோசேயத்திலே நீர் முகமுகமாய் பேசினீர் வேதத்துல வாசிக்கிறோம் ஐயா. அப்படியே உடைய வல்லமையின் பிரசனத்தினாலே அப்பா மகனுடைய இருந்த வாஞ்சை நிறைவேற்றி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாறுபடி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னவரே நாங்கள் கேட்கிறோம். இந்த கிருபைகளை தாரும் கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னொரு பிரதர் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு லைன்ல இருக்காரு அவரு. பட் ஆனா இங்க அவருக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இருக்குண்ணா, அலோவ் மீ இன்சைட் கேக்குறாரு. அப்ப அட்மிட் பண்ணுங்க பிரதர். அட்மிட் பண்ணுங்க. நான் அட்மிட் பண்ணுமா? ஆமா, அட்மிட்ட கிளிக் பண்ணுங்க. ஓ, அது எங்க இருக்குது அட்மிட்? அவங்க பேர் பக்கத்துலயே இருக்கும் பாருங்க, ப்ளூ கலர்ல. அவங்க பேர் பக்கத்துலயே ப்ளூ கலர்ல இருக்கும் அட்மிட்னு. அப்படிங்களா? ஆமா. 40% போட்டிருக்குது. எஸ், அட்மிட். யூ ஆர் ரைட். இப்போ வந்துட்டாரு அவர், உள்ள வருவார். எஸ், டன் டன், சூப்பர். எஸ், வந்துட்டாரு. ஹாய் பாலு. ஹாய் அங்கிள். ஹாய் பாலு. பிரைஸ் லார்ட். ஹாய் அங்கிள். அவர் பிரதர் பேர் வந்துட்டு ஜான் சிதம்பரம், பால் சிதம்பரம். ஹாய் ஹாய் பிரதர். அவர் பேர் பால் சிதம்பரம். பால் சிதம்பரம். உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எந்த இடம் என்ன இதுன்னு சொல்லுங்க அவருக்கு. அப்புறம் பாலு, அப்புறம் நீங்க சொல்லுங்க அவருக்கு. நான் வந்து ராம்நாட்ல இருக்கேன் பிரதர். பிரதர் நான் ராம்நாடு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி டீச்சர். ஓகே ஓகே. சித்ரகா டிஸ்ட்ரிக்ட். ஓகே. சோ இன்சூரன்ஸ் அட்வைசரா வேலை பண்றேன். எல்ஐசில இருக்கு. ஓகே. அண்ட் அப்புறமா அங்கிள் இமானுவேல் கீழே ஒர்க் பண்ணி நிக்கிறேன். அந்த ரூலே சேர்ந்து. இப்போ பாலு, நம்ம ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ண வேண்டியது என்னன்னா, பிரதர் ஃபேமிலிக்காக. அவர் வந்துட்டு ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய மனைவியும் குழந்தையும் அம்மா வீட்டுல போயிருக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 மைல் டிஃபரன்ஸ். ஐ அம் ரைட்டிங்கா? அவ்வளவு தூரம் தான் இருக்கிறாங்க. 45 கிலோமீட்டர். ஓ, ஜஸ்ட் 45 கிலோமீட்டர்ஸ். ஓ, பாருங்க. அதனால அவங்க வந்துட்டு இவங்களோட வந்து சேர்ந்துடணும். அண்டர் த விச் கிராஃப்ட் இது, அந்த விச் கிராஃப்ட்னால. அதனால இவருக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஜெபத்துல கலந்துக்கணும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி ஜோஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அவங்க 2 பசங்களும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க புருஷன் இறந்துட்டாரு. அவங்க சொத்து எல்லாம் வந்துட்டு அவங்க புருஷனுடைய அண்ணன் தம்பிங்க வந்துட்டு கையாடி சூறையாடி வச்சிருக்காங்க. அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டு ஜோஷுவான்னு சொல்லிட்டு 3 பிள்ளைக்கு அப்பா. அவருக்கு விச் கிராஃப்ட்னால அவர் ராத்திரி 9:30 மணிக்கு அவர் போன் பண்ணுவாரு. இப்படி இந்த கொரோனா காலத்துல நம்ம ஒருத்தர் டச் ஆக முடியாது, ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. இவரை வழி நடத்துறவங்க வந்துட்டு பாத்திமான்னு சொல்லிட்டு ஒரு கேத்தலிக் நன். அவங்கதான் வந்து என் நம்பரை கொடுத்து இது பண்ணிருக்காங்க. சோ பாலு, இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஓகே, நான் கன்னடால ப்ரே பண்ணிட்டா? ஆமா, கன்னடாலே பண்ணுங்க, பெஸ்ட். ஓகே ஓகே. கன்னடால பண்ணுங்க. Thank you, Jesus. Hallelujah. Lord, I praise you, God. Lord, I praise you, Lord. Lord, I praise you, Lord. ಭೂಪರಲೋಕದ ಒಡೆಯನಾಗಿರುವಂತ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಗಾಗಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಒಳ್ಳೆಯವನು, ಯಾವಾಗಲೂ ನಮಗಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಏಕಮಾತ್ರ ದೇವರು ನೀನಾಗಿರೋದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸಿ ನಿನ್ನ ಆರಾಧಿಸಿ ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಕರ್ತನೇ ನನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸಾಷ್ಟಾಂಗವರೆಗೆ ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ತ್ರಿಯೇಕ ದೇವರ ನಾಮವನ್ನ ನಾನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ.
ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರೇ ಕರ್ತನೆ, ದೇವರೇ ಪಾಲ್ ಚಿದಂಬರಂ ಬ್ರದರ್ಗಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಯೇಸುವೆ, ಅವರ ಜೀವನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಮುರಿದು ಹೋದಂತ ಸಂಬಂಧವು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Lord, I command every broken family must be bind in Christ in the mighty name of Jesus, Lord. Lord, let the spirit of every witchcraft be departed from the body and from the against the family, God. Lord, let your mighty glory, power be manifested, Lord, in their families, God. And Lord, your name shall be glorified through them, Lord, to the nations, God, to the place which they are living, God, to the family which they are living, Lord. Lord, you be with them and you guide them. And Lord, you each and every day, you must hold their hand and lead in every second, oh Master God. ದೇವರೇ ಕರ್ತನೆ, ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ, ಅವರ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪಾದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಲಾರ್ಡ್ ದೇವರೇ, ನೀನು ಕರ್ತನೆ ಸಮೀಪಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರೆಲ್ಲ, ದೂರಕ್ಕೂ ದೇವರಾಗಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಲಾರ್ಡ್, ಯು ಆರ್ ನಾಟ್ ದ ಗಾಡ್ just only for the near, Lord, as well you are the God for the far, one who lives in the lands of the deserts, God. And thank you, Lord, we come and we glorify your name together to praise God and give you honor, God. Lord, again, Lord, once again I bring all Chidambaram family into your mighty hand, Lord, and just you take the control and you roll over the family, God. And Lord, you have to lead each and every person who is living that family, God. Lord, you take control, every control be under your mighty feet, God, Master. ದೇವರೇ, ನಿಮ್ ಕೃಪೆ ಮಾಡಿ ದೇವರೇ ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರೇ, ಮತ್ತೊಂದು ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಸಿಸ್ಟರ್ಗಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರೇ, ಶೀಬಾ ಸಿಸ್ಟರ್ಗಾಗಿ ನಾವು ಕಳಲೊಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತೇನೆ. ಆ ಮಗಳನ್ನ ದೈವ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲ್ಪಡಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಗಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬಂದು ಕರ್ತನೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಇನ್ನೊಬ್ಬ ಜೋಶ ಬ್ರದರ್ಗಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆ ಮಗನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ನೀನು ಸಾಧಿಸಿ ದೇವರೇ ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ದೇವರೇ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಸಿದ್ಧಿಗೊಳ್ಳಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ತಡೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಲಿ ಕರ್ತನೆ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಮಹಿಮೆಯು ದೇವರೇ ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲೇ right now in the name of Jesus, the resurrection power of Jesus be manifested over the 3 persons, God. ಆ 3 ವ್ಯಕ್ತಿಗಳ ಮೇಲೆ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಮಾರ್ಪಡಲಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಇವರ ರಕ್ಷಣೆ ನಡೆಸಿದಂತ ಫಾತಿಮಾ ಸಿಸ್ಟರ್ಗ ಕೂಡ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆ ಮಗಳನ್ನು ಕೂಡ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಿ ಇನ್ನು ಅನೇಕ ಜನಗಳನ್ನ ಕರ್ತನಲ್ಲಿ ನಡೆಸುವಂತೆ ಕೃಪೆ ಕೊಡು. ಎಲ್ಲಾ ತಡೆಗಳು ಮಾರ್ಪಡಲಿ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತನ್ನ ಅವರಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ತಡೆಗಳು ಮಾರ್ಪಡಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ತಂದೆ. வெரி குட். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வாரு. சரிங்களா? இன்னொரு சிஸ்டர் மதுரையில இருந்து வர வேண்டியது, அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அம்மா இங்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த ஊருக்காரங்க. அவங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க கையில. இப்போ இன்னைக்கு காலைல பேசினாங்க என்கிட்ட. அவங்க என்கிட்ட காலைல பேசினா, அப்படியே லைன்ல இருமா. என்கிட்ட காலைல பேசினாங்க. அவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல வரேன்னாங்க. ஆன்லைன்ல வரல அவங்க. ஆனாலும் பார்க்கலாம். நாளை இதுல நம்ம கனெக்ட் பண்ணி விடலாம். ஜஸ்ட் இது மாதிரி நம்ம 3-4 பேர் இணைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும். பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? 2 வார்த்தை சொல்லி. தெரியும் பிரதர். சரி, ஜெபம் பண்ணுங்க. எனக்காக, பாலுக்காக, அப்புறம் எங்க வீட்டுல என் வீட்டுக்காரவங்க சிக்கா இருக்காங்க, அதுக்காக எல்லாம் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக அப்பா ஏசப்பா கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப வேளையிலே என்னோடு கூட இருந்து ஊக்கப்படுத்தி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய துணையின்றி நாங்கள் ஒருபோதும் ஜெபிக்க இயலாத தகப்பனே. அப்பா நீர்தாமே எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜெப வேளையிலே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா அந்த தாழ்மையான உள்ளத்தை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை அப்பா என்று அழைப்பதற்கு தேவையான அனைத்து அன்பையும்
ஆதரவையும் அந்த உறவையும் நீர்தாமே எங்களுக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இசப்பா உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததால் தகப்பனே நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே உண்மை அறிய செய்த அந்த கிருபைக்காக அந்த தயவுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. அப்பா எத்தனையோ ஜனங்கள் உண்மை அறியாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. நீர் எங்களை தேர்ந்தெடுக்கிறீர் தகப்பனே. கருவிலிருந்தே எங்களை தேர்ந்தெடுத்து அப்பொழுதுதான் இது நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த அன்பு தெய்வமே உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளுக்காய் இந்த நிலைமைக்காய் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிலைமைக்கும் இந்த ஒரு நிலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. அப்பா தகப்பனே இந்த வேலையிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் தகப்பனே அப்பா உம்முடைய பாரத்தை சுமந்து கொண்டு உம்முடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு அப்பா உம்முடைய வாக்காகவும் உம்முடைய வழியாகவும் இருந்து மக்களை வழி நடத்துகிற தகப்பனே அவர்களை அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிரதர் இம்மானுவேலையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய துணையை அவர்களுக்கு எப்பொழுதும் தந்து அப்பா அவர்களுக்கு கீழ் நீர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் வழி நடத்த உம்முடைய வார்த்தைகளை பேச அப்பா தகப்பனே அந்த அருளையும் ஆற்றலையும் அந்த உள்ளத்தையும் ஆண்டவரே நீர் தந்திரலும் ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி சுஸ்திரம் ஆண்டவரே. எசப்பா கொடான கொடி நன்றி அப்பா. இன்றைய நாளில் ஒரு புதிய உறவை பிரதர் பாலு பேப்டிஸ்டை அந்த சகோதரரை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக எத்தனையோ உறவுகளை எனக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிறீர்கள் அப்பா. அந்த நாமத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எசப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எத்தனையோ உறவுகள் என்னோடு இருந்து இந்த வாழ்நாள் முழுவதும் வழி நடத்திருக்கிற தகப்பனே. இந்த புதிய உறவை இன்னைக்கு ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பூலோகத்தில் எங்களோடு உறவை ஏற்படுத்த அப்பா தகப்பனே நீ வானிலிருந்து எங்களுக்காக மகனாய் பிறந்து எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தீரே தகப்பனே. அந்த உறவுக்காகவும் இன்றைய புது உறவுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த சகோதரருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீ செய்து அப்பா உண்மை அறிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகப்பனே அப்பா உம்மிடம் அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய அந்த உறவினை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைய நல்ல நிலைமையில் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கோடி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா துதிக்கிறேன் 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 சோஸ்தரிக்கிறேன் 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 சோஸ்தர 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 பா தகப்படே உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. பா தகப்படே உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. பாத்திமா சிஸ்டருடைய ஒரு உறவினருக்காக ஜெபிக்கிறேன் தகப்படே. அப்பா தகப்படே உமக்கு கொடான கோடி சோஸ்திரம் அப்பா. தகப்படே மனிதனுடைய சுய நலத்தினாலும் அப்பா உம்முடைய உண்மையில் இருக்கிற அந்த பயம் இல்லாமையினாலும் அப்பா உண்மையில் இருக்கிற அந்த அன்பு இல்லாமையினாலும் அப்பா கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இழந்ததினால் தகப்பனே அப்பா இவர்கள் அனைவரும் பாவத்திலும் அப்பா அவருடைய பாவத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு இச்சைக்கு அவர்கள் தூண்டி செய்கிறார்கள் தகப்பனே. எப்பொழுதெல்லாம் நாங்கள் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆண்டவரை நாங்கள் செய்கிறோம் அப்பா. அந்த சுயநல ஆவிகளையும் அப்பா அந்த தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த இச்சைகளையும் அப்பா அந்த சாத்தானுடைய ஒவ்வொரு செயலையும் நீர் கட்டி போட்டார்கள் தகப்படை. அப்பா உங்களுடைய ஆவியானது மீண்டும் மீண்டும் செயல்பட அவர்களுக்கு அறிவுறுத்த அப்பா தகப்படை நீர்தான் தகப்படே. அப்பா நீர் என்று சுயநலம் இல்லாமல் உம்முடைய குருதியையும் இரத்தத்தையும் அப்பா எங்களுக்காக அந்த சிலுவையிலே எங்களுக்காக வடித்தீரே தகப்பனே. அப்பா அன்று கெத்சமனே தோட்டத்திலே இரத்த வீர்த்தீரே தகப்பனே. அந்த சுயநலத்தோடு நாங்கள் ஒருபோதும் செயல்படாதபடிக்கு அப்பா அந்த சுயநலத்தோடு நாங்கள் ஒருபோதும் செயல்படாதபடிக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ மக்களாய் அப்பா தகப்பனே உமக்கு உகந்த மக்களாய் வாழ அந்த சகோதரர்களுக்கும் அந்த சகோதரிய குடும்பத்திற்கும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த சுயநல ஆவிகளை எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா தகப்படை உமக்கு எதிராய் செயல்படுகின்ற அனைத்தும் அப்பா செயலற்று போகும் என்று சொன்னீரே தகப்படை. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. சப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இருந்து அப்பா இந்த கூட்டாக ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு அந்த ஒரு எழுப்புதலை அந்த ஒரு தூண்டுதலை தந்ததற்காக பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி. துதிக்கிறேன் 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 இயேசுவினுடைய நாமத்தினால அப்பா தகப்பனே. நீர் மாம்சமும் இரத்தமும் அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு எங்களோடு வாழ்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. ஆமென் ஆமென் ஆமென்.
ஹல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. எல்லாம் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தினமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி நம்ம ஜெபிக்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. பாலு. ஓகே டன். சரி. பை பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். Tomorrow 8:30. Yes, done. Okay, done. Bye. Bye, 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 bye. Close பண்ணட்டுமா meeting? Meeting close. Okay, uncle. Bye. Welcome. Good night. Good night. Bye, brother. All brother. Bye, 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 bye.